தற்போதைய அண்மை செய்தி. மதுரை மாவட்டம் திருப்பரங்குன்றம் மலை விவகாரம் தொடர்பாக மாவட்ட ஆட்சியர் சங்கீதா ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார். அதில் திருப்பரங்குன்றத்தில் உள்ள மக்கள் அனைத்து மதத்தினரும் ஒற்றுமையாக வாழ்ந்து வருவதாக அந்த அறிக்கையில் அவர் தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பான கூடுதல் தகவல்களை தருவதற்காக நமது செய்தியாளர் சிவகுமார் இணைப்பில் இருக்கிறார். சிவகுமார், வணக்கம். உங்க விரிவான தகவல்களை சொல்லுங்க. அது கடந்த சில தினங்களுக்கு முன்பு திருப்பரங்குன்றம் மலையில ஒரு சில பிரச்சனைகள் உருவாச்சு. எப்படின்னா, சிக்கந்தர் மலைன்னு ஒரு தரப்பினரும், திருப்பரங்குன்றம் மலை முருகன் மலைன்னு சொல்லி மற்றொரு தரப்பினரும், இரு தரப்பினருக்கிடையே பிரச்சனையாச்சு. இதுல என்னன்னா, கோயிலுக்கு ஆர்ப்பாட்டம், கோயிலுக்கு அதாவது திருப்பரங்குன்றம் மலை தங்களுக்கு சொந்தம்னு சொல்லி இந்து முன்னணியினரும், அதே மாதிரி சிக்கந்தர் மலையாகத்தான் அது கருதப்படும் அப்படின்னு சொல்லி மற்றொரு தரப்பினரும் ஏகப்பட்ட பிரச்சனைகள் இதுல போயிட்டு இருந்தது. இது சம்பந்தமா ஒரு சில முறைகள் கோர்ட்ல கூட இந்த பிரச்சனைகள், அதாவது அந்த மலைக்கு உண்டான தங்களது உரிமையை கோர்றதா சொல்லி இந்து முன்னணியினர் ஆர்ப்பாட்டம் செய்ய கோரிக்கை விடுத்திருந்தாங்க. இதுல சச்சரவு ஏற்படும் அப்படிங்கிற சூழ்நிலையை கருதி அவங்க என்ன பண்ணியிருந்தாங்கன்னா, மதுரை மாவட்ட ஆட்சியர் சங்கீதா மதுரை மாவட்டம் முழுவதுமே 144 தடை உத்தரவு போட்டிருந்தாங்க நேற்று முன்தினமும். இதுல என்னன்னு பாத்தீங்கன்னா, இது அதனால அங்க பகுதிகளில் நடைபெற இருந்த ஆர்ப்பாட்டங்கள் உள்ளிட்டவைகள் உடனடியாக ரத்து செய்யப்படுது அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருந்தாங்க. இதனை ஏற்று நீதிமன்றம் என்ன சொல்லுச்சுன்னா, அவங்க நீங்க ஆர்ப்பாட்டம், அதாவது அனுமதி அளிக்கப்பட்ட ஆர்ப்பாட்டம் பண்றதுல யாருக்கு என்ன பிரச்சனை, அதெல்லாம் முடியாது, உடனடியாக நீங்க ஆர்ப்பாட்டத்துக்கு நீங்க ஆர்ப்பாட்டம் செய்யறதுக்கு நாங்க அனுமதிக்கிறோம் அப்படின்னு சொல்லி நேற்று பழங்கானத்தம் பகுதியில் இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஆர்ப்பாட்டத்துல திரளானோர் கலந்து கொண்ட நிலையில இன்றைக்கு மதுரை மாவட்ட ஆட்சியர் சங்கீதா ஒரு அறிக்கை விடுத்திருக்கிறாங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா, மதுரை மாவட்டத்தில் இருக்கிற திருப்பரங்குன்றம் கிராம பகுதியை சார்ந்த அனைத்து மதத்தினரும் ஒற்றுமையாகவும் மதச்சார்பின்றியும் மத நல்லிணக்கத்துல பேணு வகையில தான் வாழ்ந்துட்டு வர்றாங்க. ஆனா வெளியூரை சார்ந்த இரு தரப்பை சார்ந்த அமைப்பாளர்கள் அப்பகுதி மக்களுக்கு பொது அமைதிக்கு பங்கம் விளைவிக்க முயற்சிக்கிறார். அந்த பகுதி மக்களுடைய பொது அமைதிக்கு பங்கம் விளைவிக்க முயற்சிப்பதை கட்டுப்படுத்துவதாகவும், பொது அமைதி மற்றும் மத நல்லிணக்கத்தை பேணவும் அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டு வருதுன்னு சொல்லி மாவட்ட ஆட்சியர் சங்கீதா தெரிவிச்சிருக்கிறாங்க. திருப்பரங்குன்றம் மலை விவகாரம் இதனால ஒரு முடிவுக்கு வரும்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறார்கள். உங்க விரிவான தகவல்களுக்கு நன்றி சிவகுமார்.